மக்களே, நம்ம பார்க்க போகிற திரைப்படத்தோட பேர் வந்து பார்த்திங்கன்னா குண்டூர் காரம். அது தமிழில் தான் நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்திங்கன்னா, சட்ட அமைச்சராக இருக்க நம்ம ரம்யா கிருஷ்ணன் வந்து ஜெயராம் ஹஸ்பண்டு. அவங்க அப்பா ரம்யா கிருஷ்ணனோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷ் ராஜ். ஸோ அவங்களுக்கு பிறக்கிற பையன் தான் ரமணான்ற மகேஷ் பாபு. ஸோ அவங்க ஒரு பிரகாஷோட அப்பா அவங்க அப்பாவோட சூழ்ச்சியால் அவங்க ஃபேமிலியை பிரிச்சுறாரு. அப்போ நம்ம இந்த மகேஷ் பாபு வந்து எப்படி ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறாரு, அந்த கதையில் அந்த குடும்பத்தில் எப்படி மறுபடியும் இணையிறாரு, பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இணையிறாருன்றது தான் படத்தோட கதை. இந்த படத்தை இயக்குனது திரு விக்ரம் ஸ்ரீனிவாஸ். நடித்தவங்க வந்து மகேஷ் பாபு, ஸ்ரீலீலா, மீனாட்சி சௌத்ரி, ரம்யகிருஷ்ணன், ஜெயராம் போன்றவங்க நடிச்சிருக்காங்க, மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கார் பட்டாக்கு அப்புறம் மகேஷ் பாபுவோட ஒரு மாஸ் என்ட்ரின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவரோட ஃபுல் ஆக்ஷன் பேக்கட் தான் படமே. இந்த படத்தோட மைனஸ் பார்த்திங்கன்னா திரைக்கதை தான் நிறைய இடத்துல ஸ்லோவாக போகுது. ரொம்ப ரொம்ப ஒரு சீனும் ஃபைட்டு அது மாதிரி இதில் வந்து ஒரு தொய்வு அடையாமல் இருந்திருக்கலாம். ஸோ மற்றபடி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ஒரு சீனும் மகேஷ் பாபுவில் ஒரு சீனும் பார்த்திங்கன்னா மாசு, அதாவது ஒரு விஜய் தெலுங்கில் ஒரு விஜய் படம் பார்க்குற மாதிரி அங்கே ஒரு எஃபெக்ட் கொடுத்து ஒரு ஃபைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைட்டு மாஸ் ஃபைட்டு சொல்லலாம். அந்த வைப்பு தான் அந்த படத்தில் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மகேஷ் பாபுவோட வைப்பு மட்டும்தான் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. படத்தில் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், ஆக்ஷன் பேக்டு ஒரு சீனாக இருக்கட்டும், மகேஷ் பாபு டான்ஸு, அந்த ஹீரோயினு கூட டான்ஸ் ஆடுறது, அந்த இன்னொரு ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிரகாஷோட ஆக்டிங்கு, ரம்யகிருஷ்ணனோட ஆக்டிங், ஜெயராம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஆனால் படத்தில் அந்த திரைக்கதை செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இது வந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா படத்தில் மியூசிக்கு ரொம்ப ஒரு அது ஒரு ஆறுதலான விஷயம். எப்படி மகேஷ் பாபுவோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் ரொம்ப ஆறுதலாக இருந்துச்சோ, அதே மாதிரி தமிழோட இசை பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருந்தது. அந்த குறிச்சி மாடல் தப்பட்டி, மத்ரா அந்த சாங், ஓ மை பேபி, தம்மா அந்த சாங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லணும். ஸோ இந்த அந்த டான்ஸு, ஸ்ரீலீலாவோட டான்ஸு, மகேஷ் பாபுவோட டான்ஸு, அதெல்லாம் வந்து கொரியோகிராஃபி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு மூமெண்ட்டு போயிட்டு இருந்தது. இதில் இந்த திரைக்கதை தவிர மற்ற எல்லாமே எக்ஸலண்ட்டான ஒரு மூமெண்ட்டை படம் கொடுத்துன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் படத்தில் தேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸு. ஸோ அதை ஈடு செய்கிற அளவுக்கு அந்த திரைக்கதைன்னா இந்த படம் இன்னும் ஒரு பெரிய சூப்பர் ஹிட்டுன்னு சொல்லலாம். இந்த மகேஷ் பாபுக்கு வந்து ஒரு நல்ல திரைக்கதை அமையது தான் குறையே தவிர அவரோட பகுதியை அவர் கரெக்டாக பண்ணியிருக்காரு. அந்த கதைக்களத்துக்கான ஒரு பகுதியை கரெக்டாக பண்ணியிருக்காரு. கதையாக பார்க்கும்போது இந்த படத்தில் வந்து எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனால் திரைக்கதைன்னு படத்தில் உட்காந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வடைகிற ஒரு மூமெண்ட்டை கொடுத்துன்னு தான் சொல்லணும். ஸோ இது ஒரு மீடியமான கதை கொண்ட ஒரு படமாக இதை நம்ம சொல்லலாம். நன்றி.